ஒரு கற்பனை கதை. இந்திராபுரியை ஒரு சிற்றரசன் பல காலமாக ஆண்டு வந்தான். அவனுக்கு 4 மனைவிகள் இருந்தனர். தனது 4வது மனைவியை மற்ற 3 காட்டிலும் அதிகமாக நேசித்ததால் அவளை பொன் ஆபரணங்களால் அழகுபடுத்தி சிறந்த உணவு வகைகளை அவளுக்கு விருந்தாக்கி மகிழ்ந்தான். எல்லாவற்றிலும் சிறந்ததை மட்டுமே அவளுக்கு கொடுத்தான். அவன் தனது 3வது மனைவியையும் நேசித்தான். ஆனாலும் அவள் மற்ற நாட்டு அரசர்களை கவரும் வண்ணம் நடந்து கொள்வதால் தன்னை விட்டு என்றாவது ஒரு நாள் போய்விடுவாள் என்ற அச்சம் கலந்த நேசம் வைத்திருந்தான். அரசனின் 2வது மனைவி மிகுந்த பொறுமையும் இரக்கமும் கொண்டவள். அரசனின் கடின பாதைகளில் அவனுக்கு ஆறுதலும் ஊக்கமும் சொல்லி ஊன்றுகோலாய் திகழ்ந்தாள். ஆகவே அவளையும் அவன் நேசிக்க தவறவில்லை. அரசனின் முதல் மனைவி அவனது நம்பிக்கைக்குரியவள். அவனது ஆஸ்திகளையும் செல்வத்தையும் உத்தமமாக நிர்வகித்து வந்தாள். அவளை அவன் நேசித்தாலும் அவளோடு அவன் அதிக நேரம் செலவழிக்க விரும்ப மாட்டான். அவளுக்கென்று எதுவுமே அவன் தனது வாழ்நாளில் செய்ததே கிடையாது. திடீரென்று ஒரு நாள் அரசன் கொடிய வியாதியில் சிக்கிக்கொண்டான். தனது மரண படுக்கையில் இருந்து தனது ஆஸ்தி, பெருமை, புகழ் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து, எனக்கு இப்போது 4 மனைவிகள் உண்டு. ஆனாலும் நான் இறந்த பின் என்னோடு யார் வருவார்? நான் தனியாக தானே செல்வேன் என்று புலம்பி வருந்த ஆரம்பித்தான். அவன் தனது அருகில் இருந்த 4வது மனைவியிடம், என் வாழ்நாள் முழுவதும் உன்னை அதிகமாக நேசித்திருக்கிறேன். ஆனால் இப்போது தனியாக மரிக்கப் போகிறேன். என்னோடு நீயும் வருவாயா என்றான். வாய்ப்பே இல்லை என்று வெடுக்கெனச் சொல்லி அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள் 4வது மனைவி. அந்த வார்த்தை அவன் இருதயத்தை கத்தியினால் குத்தியது போல ஊடுருவியது. இந்த வருத்தத்தோடு 3வது மனைவியிடம், என் வாழ்நாள் முழுவதும் உன்னை அதிகமாக நேசித்திருக்கிறேன். ஆனால் இப்போது தனியாக மரிக்கப் போகிறேன். என்னோடு நீயும் வருவாயா என்றான். வாழ்க்கை அற்புதமானது. நீங்கள் இறந்த பின் நான் வேறொருவரை மறுமணம் புரிந்து சந்தோஷமாக வாழ்வை தொடருவேன் என்று சொல்லி திரும்பி பார்க்காமல் வெளியேறினாள். இன்னொரு புறம் இருந்த 2வது மனைவியை நோக்கி, என் வாழ்நாள் முழுவதும் உன்னை அதிகமாக நேசித்திருக்கிறேன். ஆனால் இப்போது தனியாக மரிக்கப் போகிறேன். நீயாவது என்னோடு வருவாயா என்றான். அன்பரே, என்னை மன்னிக்க வேண்டும். நானும் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் உங்கள் கல்லறை வரை மட்டுமே என்னால் வர முடியும் என்று சொல்லி விலகி நின்றாள். இந்த பதில் அரசனுக்கு பேரதிர்ச்சியாயிருந்தது. அவன் வேதனையில் அழ ஆரம்பித்தான். அப்போது அங்கு ஒரு குரல், நான் உங்களோடு வருவேன். எந்த சூழலிலும் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு வருவேன் என்று கேட்டது. சட்டென நிமிர்ந்து பார்த்தான். அங்கு அவனது முதல் மனைவி மெலிந்து பொலிவிழந்து அழகிழந்து நின்று கொண்டிருந்தாள். அரசன் அவளது தோற்றத்தை கண்டு மிக வேதனையோடு, எனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் உன்னை நான் நன்கு கவனிக்கவே இல்லை. ஆனால் என்னை விட்டு விலகிய இந்த 3 மனைவிகளையும் அதிகம் கவனித்து விட்டேனே. இப்போது வருந்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று அவளை கட்டி அணைத்து அழுதான். நல்லா கவனிங்க நண்பர்களே. ஒரு மனுஷனோட சரீரம்தான் அவனோட 4வது மனைவி. ஆடம்பர உடைகளால், பொன் ஆபரணங்களால், நல்ல மேக்கப்பால் எவ்வளோதான் அலங்கரித்தாலும், எவ்வளோ நேரம் நம்ம சரீரத்துக்காக செலவழித்தாலும் அது நம்ம கூட வராது. சரீரம் நம்ம கூட வராது. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம விட்டு போயிடும். ஒரு மனுஷனோட ஆஸ்தி, செல்வம், இதுதான் அவனோட 3வது மனைவி. இதுவும் நம்ம கூட வராது. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அது இன்னொரு மனுஷன்கிட்ட போயிடும். ஒரு மனுஷனோட உறவினர்கள், நண்பர்கள் அவனோட 2வது மனைவி. அவங்களும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மோட கல்லறை வரைக்கும் மட்டும்தான் அவங்களால வர முடியும். ஆத்துமாதான் முதல் மனைவி. பணத்தாலும், புகழாலும், இன்பத்தாலும், ரிலேஷன்ஸாலும் வாழ்நாள் முழுசும் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆத்துமாதான் ஒரு மனுஷனோட மரணத்துக்கு அப்புறம் அவனோடு கூட போகக்கூடியது. அதனால் நம்மளோட ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையினாலும் பிரசன்னத்தினாலும் உயிரோடு இருக்கும்போதே பலப்படுத்துவோம். ஆத்துமா நித்திய காலமாக வாழக்கூடியது. ஒன்று நரகத்தில் வாழும் அல்லது பரலோகத்தில் வாழும். அதனால் நண்பர்களே, இன்னைக்கு யோசித்து பார்ப்போம்.
நம்ம ஆத்மாவின் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆத்மாவுக்காக நேரத்தை செலவழிக்கிறோமா? அல்லது அந்த இந்திரபுரி மன்னனை மாதிரியே மற்ற காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோமா? உண்மையிலே நம்ம நிலைமையை ரொம்ப சீரியஸாக ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. ப்ளீஸ் மறுபடியும் யோசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்.